பாட்டி வந்து செமையாக பிளான் போட்டு விஜய்கிட்ட வந்து இந்த மாதிரி காவேரி இந்த உலகத்தை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வந்து பயங்கரமாக அழறாங்க. அதை பார்த்துட்டு விஜயும் கதறி அழறாரு. எல்லாத்தையும் நம்பிடுறாரு விஜய். ஏன் காவேரி என்னை விட்டுட்டு ஏன் போனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவரால் தாங்க முடியாமல் கதறி அழறாரு. விஜய் இப்படியே வந்து நம்ம வச்சிருக்கக்கூடாது, இந்த மாதிரி வெளியூருக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி விஜய் வெளியூருக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து பாட்டி என்ன பண்ணுறாங்க, குழந்தைய கேட்டு வராங்க. அப்போ கங்கா வந்து குழந்தைய தர முடியாது, குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கும் முக்கியம், தாய்ப்பால் வந்து கொடுத்து தான் குழந்தைய வளர்த்தாகணும், அதனால் தர முடியாது அப்படின்ற மாதிரி மறுத்துடுறாங்க. இதனால் பாட்டி வந்து போட்ட கணக்கு வந்து தப்பாயிடுது. எப்படியாவது குழந்தைய வந்து வாங்கலாம்னு நினச்சிட்டேன், இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து எப்படியும் குழந்தைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து குழந்தைய பற்றி கேட்கும்போது குழந்தையும் காவேரியோட வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இங்கே வந்து விஜய் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் வந்து குணமாயிட்டு வராரு. ஆனால் இங்கே காவேரி வந்து அந்த குழந்தைய கங்காவோட குழந்தைய எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை மேலே அதிகமான பாசத்தையும் அன்பையும் வைக்கிறாங்க காவேரி. இந்த சூழ்நிலையில் காவேரி வந்து பழையபடி வந்து சின்ன வயசில் இருந்த மாதிரி ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்காங்க. அவங்களால வந்து எதையுமே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியல. இப்போ இருக்க நிலைமையில காவேரி இல்லாமல் பழையபடி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இப்படி சந்தோஷமாக இருக்கா, அதுவாவது நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே எல்லாருமே காவேரி பார்த்து ரொம்ப பாவப்படுறாங்க. காவேரி இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பெத்த குழந்தைய அடையாளம் தெரியாமல் காவேரி வந்து அவங்க அக்கா குழந்தை நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இங்கே விஜய் காவேரி மறக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாரு. இந்த சூழ்நிலையில் பாட்டி வந்து விஜய்க்கும் வந்து காவேரிக்கும் வந்து நிரந்தரமாக வந்து அவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, விஜய்கிட்ட சைன் வாங்கி டைவர்ஸ் பேப்பர் அனுப்பிச்சு எப்படியாவது 2 பேரும் நிரந்தரமாக பிரிச்சிடணும், அதன்படி வந்து விஜய்க்கு பொண்ணு பார்த்து வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து ராதா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிட்டு வரான். கண்டிப்பாக விஜய் வந்து காவேரி டோட்டலாக மறந்துருப்பான் இந்நேரம், அதனால் பொண்ணு பார்க்குறது நல்லது, இதை பற்றி விஜய் கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. விஜய் வந்து என்ன பாட்டி என்ன முக்கியமாக பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இந்த ஃபோட்டோலாம் வந்திருக்கு விஜய், இதில் எந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு அப்படின்னு எதுக்கு இதெல்லாம் கேட்குறாரு. அதை கேட்டுட்டு வந்து வேறு எதுக்குடா உனக்கு கல்யாணம் பண்ணதான், இப்படியே உன் வாழ்க்கை ஃபுல்லாக நீ இருக்க முடியுமா தனிமரமாகவே, எங்களுக்கு அப்புறம் உனக்கு பார்த்துக்கிறது யாரா இருக்கா, ஆமாம் விஜய் ரொம்ப நல்ல பொண்ணுங்கள்லாம் வந்திருக்கு, சொந்தக்கார பொண்ணுங்களும் வந்திருக்கு, உனக்கு எது விருப்பமோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் அப்படியே வந்து நைஸாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ராதா. இதெல்லாம் கேட்டு விஜய் சாமியாக கத்துற, வாய் மூடுறீங்களா எல்லாரும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. என்ன விஜய் நாங்கள் என்ன தப்பாக கேட்டோம், நீங்கள் பேசுறதெல்லாம் தப்பு தான், என் காவேரியை மறந்துட்டு நான் வேறு ஒரு பொண்ணு கூட நான் வந்து உங்களுக்கு அசிங்கமாக இல்லை இப்படிலாம் பேசுகிறதுக்கு, இங்கே பாருங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த ஜென்மத்தில் என் பொண்டாட்டி காவேரி மட்டும்தான், அவளை தவிர என் மனசில் யாருக்கும் இடம் கிடையாது, அதனால் அவள் போய் சேர்ந்துட்டா நானும் போய் சேர்ந்துடலாம் தான் நினச்சேன், ஆனால் எதுக்காக தெரியுமா நான் இருக்கேன், தாத்தா பாட்டிக்காக மட்டும்தான் நான் இருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், என் மனசும் சரி நானும் சரி என்றைக்குமே காவேரிக்கு மட்டும்தான் சொந்தம், வேறு எந்த பொண்ணுக்கும் நான் சொந்தமாக ஆக மாட்டேன், இந்த ஜென்மத்தில் இதை பற்றி என்கிட்ட யாரும் பேசக்கூடாது, இந்த ஜென்மத்தில் எனக்கு காவேரி மட்டும்தான், நான் இந்த வீட்டில் இருக்கணுமா வேணாமான்னு எல்லாரும் முடிவு பண்ணிக்கிங்க, அப்படி இதை பற்றி தொடர்ந்து ஏதாவது யாராவது பேசுனீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன், என்னை பற்றி தெரியும்ல உங்களுக்கு எல்லாருக்கும், நான் சொன்னால் கண்டிப்பாக செய்வேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு என்னவா இவ்வளோ பிடிவாதமாக இருக்கான், அதாண்டி எனக்கும் புரியல, எப்படியாவது கொஞ்ச நாள் காவேரியை மறந்துடுவான், அவளை வந்து ஒழிச்சு கட்டிட்டோம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, எப்படியாவது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து இவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினச்சேன், கடைசியில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கானே, இப்போ என்னடி பண்ணுறது அப்படின்னு அதாம்மா எனக்கும் புரியல, அந்த காவேரி இவன் மனசை விட்டு போகவே மாட்டேங்கிறாளே, இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி அந்த காவேரியை ஏதாவது பண்ணிடலான்னு பார்த்தா கடைசியில் இந்த மாதிரி இருக்கே, இப்போ என்னம்மா பண்ணுறது, வேறு வழியே கிடையாது, அமைதியாக தான் இருக்கணும், விஜயை சம்மதிக்க வைக்க வேறு ஏதாவது தான் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க, இங்கே யோசனை பண்ணுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து எப்பவும் போல் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. காவேரி வந்து குழந்தை வந்து கொஞ்சிட்ருக்காங்க, குழந்தை வந்து ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகணும், ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்மா 2 குழந்தைங்க ஸ்கூலில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி வந்து ஸ்கூலில் சேர்க்கும்போது காவேரி வந்து 2 குழந்தையுமே நான் தான் கூட்டிகிட்டு போவேன், நான் தான் கூட்டிகிட்டு வருவேன், குழந்தை என்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி டி நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக குழந்தைக்கு தலைவாரி அவ்வளோ அழகாக பண்ணி டிஃபன் பாக்ஸ்லாம் கட்டி காவேரி அவ்வளோ அழகாக குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து அவள் குழந்தை இல்லைன்னு வந்து அவளுக்கு தெரியாது, அவள் தான் குழந்தைன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் குழந்தை மேலே அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்படி பாசம் வருது பார்த்தியாம்மா அப்படின்னு, ஆமாடி எப்படி பார்த்துக்கிறா பார்த்தியா, 2 குழந்தைங்கள தங்க மாதிரி பார்த்துக்கிறா, இந்த பொண்ணுக்கு போய் இப்படி ஆயிடுச்சேடி, சீக்கிரமாக வந்து விஜய் இவர் கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க காவேரி பற்றி.